சார் ரீசெண்டாக பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை, இவரை நம்பி எப்படி நம்ம நாட்டை ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு இவர்கள் யார்? இவரிடம் ஆட்சியை நாங்கள் எப்படி ஒப்படைப்பது என்று பேசுவதற்கு இவர் யார்? நீங்கள் பிழைக்க வந்தவர்கள், பிழைக்க வந்த இடத்துல வாயை அடக்கிக்கிட்டு ஒடுக்கிக்கிட்டு கருத்துக்களை பதிவிட்டு போகணும். எச்சரிக்கையோடு சொல்றேன் பிரகாஷ் ராஜ். அப்ப நீங்க யாருக்கோ வக்காலத்து வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் பிறந்த விஜயை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, எந்த தொகுதியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன் இனவாதம் பேசுகிறேன் என்றால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் என்னை திணித்துக் கொண்டிருக்கிறார். என்ன உங்களுக்கு அது யோக்கியதற்கு, என்ன தகுதி இருக்கு விஜயை பற்றி பேசுவதற்கு? ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து நேரடியாக உடனே முதலமைச்சர் ஆகணும்னு யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்டாலின் கலைஞருடைய மகன் அல்ல. எங்கள் அப்பாவுக்கு ஸ்டாலின் பிறந்திருந்தான், எங்கள் தாத்தாவுக்கு பிறந்திருந்தார். கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானியனுடைய வயிற்றிலே ஸ்டாலின் பிறந்திருந்தால் முதலமைச்சராக இருக்க முடியுமா? சேரியில் பிறந்திருந்தால் நீ முதலமைச்சராக இருக்க முடியுமா? திரைப்படத்துறையிலிருந்து வருவது என்ன கேவலமானதா? அப்ப திரைப்படம் கேவலமானதா? திரைப்படத்துறையில் இருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் திரைப்படத்தில் இருந்து வந்தவர்கள், இந்த திரைப்படத்தை நம்பி வந்தவர்கள். விஜயும் அங்க இருந்தா வந்தாரு. நான் கேட்கிறேன், விஜய் பேசுகிற நீங்கள் உதயநிதியை பேச வேண்டியதானே? அவர் எங்க இருந்து வந்தாரு? எளிய மக்கள் இருந்து அரசியல் படுத்தி வந்தாரா? ஏன் உங்க மயனை பத்தி பேசுங்களேன். உங்க மயன் திரைத்துறையில இருந்து தானே வந்தாரு. நீ ஏன் திரைத்துறைக்கு அனுப்புனீங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. உதயநிதியை ஏன் திரைத்துறைக்கு அனுப்புனீங்க? நேரடி அரசியல் களத்துக்கு வரலாமே, வந்திருக்கலாமே. ஏன் உங்களுக்கு திரைக்களம் தேவைப்பட்டது? அங்கிருந்து முகத்தை இந்த மக்களிடத்திலே காட்டி 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 நீங்கள் முதலமைச்சர் கனவுக்கு வர வேண்டும் என்று திரைப்படத்துறைக்கு அனுப்பி. ஆனால் எந்த கூட்டணியும் நம்பாமல் மக்கள் கூட்டணியை மட்டுமே நம்பி களத்திற்கு வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை பார்த்து இன்றைக்கு கதறுகிறது ஒரு கூட்டம் என்றால் பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அரசியலை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற அரசியலை 4 நிமிடம் தான். திராவிட இயக்க தலைவர்களை போல 40 நிமிடம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் பேசுவதல்ல. எது தேவையோ அதை மட்டும் பேசுகிறார். அதுவே பெரிய அரசியல். ஏன் சகாயம் IAS போன்ற உயர் பதவியில் இருந்த உன்னத தலைவர்களாக தமிழ்நாட்டு வீதிகளில் உரு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் எண்ணம் படைத்தவர்களே தன் இயக்கத்திற்கு வர வேண்டும் என்று அறைகோள் விடுப்பதை மிகப்பெரிய ஆளுமை அரசியல். சகாயம் போன்றவர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில், அந்த அறிவுரையை ஏற்கக்கூடிய இடத்தில் தளபதி விஜய் இருக்கிறார். பொறுத்திருங்கள், 2026 என்பது இன்னும் ஓராண்டு காலம். அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் இப்பொழுது நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடிக்கிற அடி இடிக்கிற இடியாக இருக்கும். அடித்தட்டு மக்களின் விடுதலையை வென்றெடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற தவிர்க்க முடியாத பேர் இயக்கம் இந்த மண்ணில் ஆட்சி ஆளுவதற்கான தகுதியான இடத்தை தலைவர் விஜய் அவர்கள் தொடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு முகில் வீரப்பன் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ரீசெண்டாக பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை, இவரை நம்பி எப்படி நம்ம நாட்டை ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் நிறைய படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரகாஷ் ராஜ் கொடுத்துருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு இவர்கள் யார்? இவரிடம் ஆட்சியை நாங்கள் எப்படி ஒப்படைப்பது என்று பேசுவதற்கு இவர் யார்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம். அரசியலை மக்களிடத்திலே படிக்க வேண்டும். அன்றாடங்காட்சி எளிய மக்களிடத்திலே அரசியல் புரிதலை உருவாக்க வேண்டும். களத்திலே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. 2026 மகத்தான தேர்தலை மக்கள் மன்றத்தில் சந்திப்பதற்காக. எந்த கூட்டணி பேரமும் கிடையாது. மரியாதைக்குரிய தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்களை நான் மதிக்கிறேன். ஒரு பெரியாரிய கொள்கை சிந்தனையாளர், ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளர். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நீங்கள் முன்னோடிகளாக இருக்கிறீர்கள், மூத்தவர்களாக இருக்கிறீர்கள், அரசியல் தளத்திற்கு பாடம் கற்பிக்க வருகிற புதிய தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரகாஷ் ராஜ், ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய பிரகாஷ் ராஜ், ஆறுதல் சொல்லி தேற்றுகிற இடத்தில் இருக்கிற பிரகாஷ் ராஜ், வழி நடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரகாஷ் ராஜ் வசைபாடுவது எதனால்? அப்ப நீங்க யாருக்கோ வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாருக்கோ மறைமுகமாக ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். பல படங்களை நீங்க 2 பேரும் நடிச்சிருக்கிறீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய புரிதல் வந்திருக்கும். இப்ப நீங்க என்ன அரசியல் பாடம் படிச்சிருக்கிறீங்க? மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்தால் மட்டுமே ஒரு அரசியலா? எளிய மக்களுடைய வாழ்வியலை பேசுகிறவன் அரசியல்வாதி.
கடைமட்ட மக்களிடம் போய் அரசியல் படுத்துகிறவன் அரசியல்வாதி. எளிய மக்களிடத்திலே எளிமையான முறையில் அரசியலை பேசுகிறவன் அரசியல்வாதி. பிரகாஷ்ராஜ் எந்த இடத்துல அரசியல் பண்ணியிருக்கிறார்? அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் எதை நோக்கி அரசியலை இப்ப பயணித்துக்கிட்டு இருக்கிறாரு? எந்த அரசியலை அடியெடுத்து வைக்கிறாரு? அவர் முதல்ல தெளிவா விளக்கம் சொல்லுங்க. பிரகாஷ்ராஜ் போன்றவர்களை மதிக்கிறோம், ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதிச்சொல்லி காலத்தை விரயமாக்க வேண்டாம் என்றே நான் கருதுகிறேன். காரணம், நீங்கள் கர்நாடகாவில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள். உங்களை தமிழ்நாடு ஒரு வில்லனாக பார்த்து தூக்கி வைத்து அழகுபடுத்திய மண் இந்த மண். தமிழ்நாட்டில் பிறந்த விஜயை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, எந்த தொகுதியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன் இனவாதம் பேசுகிறேன் என்றால், பேச வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் என்னை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ் தேசியவாதி, நான் தமிழர், எனக்கான மொழி தமிழ், என்னை அடையாளப்படுத்தியது தமிழர், நான் அப்படித்தான் பேச முடியும். நீங்கள் பிழைக்க வந்தவர்கள், பிழைக்க வந்த இடத்துல வாயை அடக்கிக்கிட்டு ஒடுக்கிக்கிட்டு கருத்துக்களை பதிவிட்டு போகணும். எச்சரிக்கையோடு சொல்றேன். பிரகாஷ்ராஜுக்கு என்ன உங்களுக்கு யோக்கியதை இருக்கு? என்ன தகுதி இருக்கு விஜயை பற்றி பேசுவதற்கு? லட்சக்கணக்கான தொண்டர்களை உள்ளங்கையில் வைத்து அழகு பார்க்கிற உன்னத தலைவரை தமிழ்நாடு பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரகாஷ்ராஜ் மட்டும் கிடையாது, தொடர்ந்து எல்லா அரசியல்வாதிகளா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து விஜய் யாரு, சினிமால இருந்து எப்படி அவர் அரசியலுக்கு வர முடியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து நேரடியாக உடனே முதலமைச்சர் ஆகணும்னு யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன் தொடர்ந்து எல்லாருமே இந்த மாதிரி சொல்றாங்க? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்டாலின் கலைஞரனுடைய மகன் அல்ல. எங்கள் அப்பாவுக்கு ஸ்டாலின் பிறந்திருந்தால், எங்கள் தாத்தாவுக்கு பிறந்திருந்தால், கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானியனுடைய வயிற்றிலே ஸ்டாலின் பிறந்திருந்தால் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியுமா? சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சேரியில் பிறந்திருந்தால் நீ முதலமைச்சராக இருக்க முடியுமா? உங்களுடைய தந்தையார் உழைப்பில் வந்த வெற்றியின் அடையாளத்தின் வளர்ச்சியாக நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர். நான் கேட்கிறேன், ராஜாவால முதலமைச்சராக முடியலையா? அந்த கட்சியில தானே அவர் பயணிக்கிறார். ராஜாவை விட அறிவாற்றல் மிகுந்தவரா ஸ்டாலின்? நான் கேட்கிறேன், அவரை போல கொள்கை பேசக்கூடியவரா? கட்சி களப்பணிகளில் நீங்கள் திணிக்கப்பட்டீர்கள், மகன் என்கிற போர்வையில் நீங்கள் திணிக்கப்பட்டீர்கள். ஏன் 40 வருஷம் 50 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்து உழைத்து ஓடாய் போகிற ஒரு கிளை செயலாளர் இன்னைக்கு ஒன்றிய செயலாளர் ஆக முடியவில்லை? சொல்லுங்க. அப்ப இவர் பேசுறாருன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு முதலமைச்சருங்கிறது மக்கள் கொடுத்திருக்கிறாங்க, மதிக்கிறோம். எதனால் கொடுத்தார்கள்? எப்படி கொடுத்தார்கள்? மக்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள்? கலைஞரிடத்திலே நீங்கள் பாடம் பெற்றீர்கள். கலைஞருடைய மகன் என்பதுதான், மகன் என்கிற ஒற்றை வரியில் தான் உங்களை தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் கலைஞரையே இந்த மண் தோற்கடித்த மண் என்பதையும் ஸ்டாலினுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறப் போவதில்லை. உங்களுடைய அத்தியாயம் 5 ஆண்டுகள் மட்டும்தான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்சி மாற்றங்கள் எப்பொழுதும் காட்சிகளாக பார்க்கப்படுவதில்லை. ஆட்சி மாற்றம் என்பது அடித்தட்டு மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சி. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சொல்றாரு, 1949களில் திராவிட இயக்கம் தோன்றுகிற போது, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி நாங்கள் 1967 தான் ஆட்சியை பிடித்தோம். இத்தனை ஆண்டு கால உழைப்புன்னு பல பேருடைய உழைப்பை நீங்கள் சுரண்டி கொடுத்தீர்கள். எண்ணற்ற தியாகிகளுடைய நெருப்பாற்றலில் நீங்கள் கட்சியை வளர்த்து உங்கள் குடும்பத்தை வளர்த்துக் கொண்டீர்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனை தமிழை காப்பதற்காக தலகர்த்தர்கள் நடராஜனும் தாளமுத்தும் இந்த மண்ணிலே தனலாக்கி செத்தவர்கள், அவர்களுடைய தலைமுறைகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறதா? தமிழுக்காக உயிர் நீத்த அந்த தளபதியினுடைய குடும்பங்கள் இன்றும் வறுமை இல்லாத வாழ்கிறது. ஆனால் அவருடைய பெயர்களை உச்சரித்துக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடிக்கு சுத்தை சேர்த்த குடும்பம் உங்கள் குடும்பம். விஜய் பத்தி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கு? நான் கேட்கிறேன், தன் உழைப்பால் நடித்து. நான் இன்னொரு செய்தி கேட்கிறேன், திரைப்படத்துறையிலிருந்து வருவது என்ன கேவலமானதா? அப்ப திரைப்படம் கேவலமானதா? திரைப்படத்துறையில் இருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் திரைப்படத்தில் இருந்து வந்தவர்கள், இந்த திரைப்படத்தை நம்பி வந்தவர்கள். விஜயும் அங்கிருந்தா வந்தாரு. நான் கேட்கிறேன், விஜய் பேசுகிற நீங்கள் உதயநிதியை பேச வேண்டியதானே? அவர் எங்க இருந்து வந்தாரு? எளிய மக்களிடம் அரசியல் படுத்தி வந்தாரா? இல்ல அண்ணன் திருமாவளவனை போல சின்ன வயசிலிருந்து கஷ்டப்பட்டு கட்சிக்கு வந்தவரா? மதுரை வீதிகளில் எவ்வளவு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு
இந்த அரசியல் பயணத்தில் வழி நடத்தி வந்தவர் அண்ணன் திருமா. அவரை போல வந்தவரா? தேர்தல் களத்தில் நிற்கிற போதெல்லாம் சேரிகள் கொளுத்தப்பட்ட போது கண்ணீர் வடித்த நிலையில் காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுத்தாலும் எடுக்க மறுத்த அதிகார வர்க்கத்திற்கு முன்னால் அரசியல் செய்தவரா உதயநிதி ஸ்டாலின்? ஏன் அவங்கள பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க? சீமான் என்கிற ஒரு இந்த தமிழ்நாட்டுடைய இயக்குனர் ஆளுமை, நான் அவரை மதிக்கிறேன், என் அண்ணன். எங்களுக்குள் கருத்து முரண்பாடுகள் ஓடி இருக்கிறது. இப்படித்தான் அவரையும் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு அவர் 8.5% வாக்குகளை தமிழ்நாட்டு வீதிகளில் பலம் வந்து பெற்றிருக்கிறார். அசாத்தியான உழைப்பு. அந்த உழைப்பிற்கு நான் தலைவணங்குகிறேன். யாரும் ஒரு தலைவன் அவ்வளவு சாதாரணமாக வந்துவிட முடியாது. உழைக்க வேண்டும். விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் இருந்தார் என்றால் இந்த மக்களை உருவாக்குவதற்கு தமிழ் சினிமா தேவைப்பட்டது. ஒருங்கிணைப்பதற்கு உங்களால் என்னால உருவாக்க முடியுமா? மக்களை ஒருங்கிணைக்க முடியுமா? சொல்லுங்க. நானும் தான் போராடிக்கிட்டே கிடக்கிறேன். 36 முறை சிறைச்சாலை, எண்ணற்ற வழக்குகள், நான் சந்திக்காததா? புலிகளுக்காக நான் செய்த செயல்கள். என்னுடைய நண்பர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், என்னுடன் செயலாற்றியவர்கள். அவர்களுக்கு தெரியும் எங்களது பங்களிப்பு என்னவென்று. ஆனால் நம்மால் ஒரு 10 சனங்களை உருவாக்க முடியவில்லை, ஒன்று சேர்க்க முடியவில்லை. இத்தனை வழி போராட்டங்களுக்கு மக்கள் நம்மளை நம்ப தயாராக இல்லை. யாரை நம்புகிறார்கள்? திரைப்படத்துறையில் இருந்து வருகிறவர்களை நம்புகிறார்கள். காரணம் என்ன? அந்த முகம். அதனால தான் சொல்றான் பவர்ஃபுல் மீடியா இன் சினிமாங்கிறான். சினிமாவிலிருந்து வந்தா தான் அந்த தாக்கத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகிறது இந்த மக்கள் கூட்டம். ஆகையால் தான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை இந்த நாடு ஒரு சினிமாவில் கதை வசனம் எழுதக்கூடியவர் தானே. அண்ணாவை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? ஏன் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதாதவரா? பாடல் எழுதாதவரா? திரைக்கதை எழுதாதவரா? அவரை எப்படி தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது? அவர் திரைப்படத்துறை சார்ந்தவர் அல்லவா? ஏன் புரட்சி தலைவர் மாக்கோரா என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்க சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டா தமிழ்நாட்டு வீதிகளில் நடித்தவர்? நான் சொல்றேன், அவர் ஒரு சினிமா கவர்ச்சி முகம் தெரிந்த நபர், சினிமாவிலிருந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தவர், அண்டாடங்கட்சி மக்களையும் அரசியல் படுத்தியவர். இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோமா இல்லையா? என்ன காரணம்? அவரும் சினிமாவில இருந்து தானே வந்தாரு. அவரை பத்தி யாராலும் பேசுனீங்களா? எத்தனையோ சினிமாக்காரர்கள் திரைப்படத்தை நம்பி வந்தவர்கள் சினிமாவிற்கு வந்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு பாக்கியராஜ் வந்தார், மக்கள் ஏற்றார்களா? டி ராஜேந்தர் வந்தார், ஏற்றார்களா? சிவாஜி கணேசன் வந்தார், ஏற்றார்களா? எண்ணற்ற. ஏன் மக்கள் செல்வர் என்று மக்களால் பாராட்டப்பட்ட ராமராஜன் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் வெல்ல முடிந்ததா? என்ன காரணம்? ஒரு முகம் தேவைப்படுகிறது. ராமராஜனை போல கிராமங்களில் கடைக்கோடியில் இருக்கிற ஜனங்கள் கூட ராமராஜனை விரும்பினார்கள். ஆனால் ராமராஜனை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஏன் தளபதி விஜய் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு தலைவனை தேடினார்கள். இப்போ ஒரு வெற்றிடம் இருந்தது. ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிடம் இந்த மண்ணிலே இருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆதிக்க சாதிகள் விடுவார்களா? அவரை போல ஒரு தலைவர் உண்டா? அவரை போல கொள்கை சித்தாந்தம் பேசக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டிலே விரையும் உண்டா? ஆனால் திருமாவளவனை யார் ஏற்பார்? அவரை ஒரு சேரிக்கு தலைவன் என்று சுருக்குகிறார்கள். ஆனால் பொதுவான தலைவராக யாரை பார்க்கிறது இந்த மக்கள்? விதைக்கப்பட்டிருக்கிறது 5000 ஆண்டுகளாய் ஜாதிய ஒரு மிகப்பெரிய ஆழமான ஆணித்தரமான ஒரு ஜாதி எண்ணங்கள் மக்களிடத்திலே புகுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தலைவர்களை பார்க்கிறது இந்த ஜனங்கள். ஆகையால் தான் அண்ணன் திருமா ஒரு எல்லையை கடந்து தாண்ட முடியாத தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறார். போராடுகிறார் அனைத்து தரப்பு மக்களுக்கும். ஆனால் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக ஏன் உருவாக்க முடியவில்லை? ஆனால் விஜய் அரசியல் களத்திற்கு வருகிற போதே அதிர்கிறது என்றால், அனைத்து சமூகமும் அவரை ஏற்கிறது என்றால், அது ஒரு திரை கவர்ச்சி. அவர் திரையில் தோன்றி பேசிய வசனங்களுக்கு கைதட்டினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், ஆரவரித்தார்கள். ஆகையால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் பக்கம் வந்தார்கள். இன்றைக்கு அரசியலில் 2023 காலடி வைத்து 2025 தொடக்கத்தில் 1.25 குழந்தை தவள ஆரம்பிக்கிற போது இன்றைக்கு எல்லோரும் பதறுகிறார்களே ஏன்? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. ஆட்சி அதிகாரத்தை ருசித்தவரா? அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களை நல்வழிப்படுத்தியவரா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 முறை அரசாட்சி ஆண்டவரா? 60 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கத்தில் திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணை ஆண்டதை போல ஆண்டவரா?
எதுவுமே இல்லையே. ஒரு குழந்தை தவழ்கிறது, ஒன்று வந்து தாளாட்டு, இல்லை பாராட்டு, அதை கடந்தால் சீராட்டு. எதுவுமே இல்லைன்னா நீ வாய்ப்பாட்டு பாடுகிறாய் என்றால் உங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் இந்த மக்கள் வைக்கப் போகிறார்கள் என்பதற்கு ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உங்க மயனை பத்தி பேசுங்களேன். உங்க மயன் திரைத்துறையிலிருந்து தானே வந்தாரு, நீ ஏன் திரைத்துறைக்கு அனுப்புனீங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. உதயநிதியை ஏன் திரைத்துறைக்கு அனுப்புனீங்க? நேரடி அரசியல் களத்துக்கு வரலாமே, வந்திருக்கலாமே. ஏன் உங்களுக்கு திரைக்களம் தேவைப்பட்டது? அங்கிருந்து முகத்தை இந்த மக்களிடத்திலே காட்டி 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 நீங்கள் முதலமைச்சர் கனவுக்கு வர வேண்டும் என்று திரைப்படத்துறைக்கு அனுப்பினீர்கள். ஆனால் விஜயை முதலாக திரைப்படத்துறைக்கு அனுப்புகிற போது எஸ் ஏ சந்திரசேகரன் ஒரு ஆளுமை நிறைந்த நடிகராக வர வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டு அவர் முதல் திரைப்படத்திலே நடிக்க வைத்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவரை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய கஷ்டங்களை அந்த குடும்பம் இழந்திருக்கிறது. ஒரு இயக்குனராக இருக்கிற எஸ் ஏ சந்திரசேகரன் ஒரு நடிகரை உருவாக்கினார். நீங்கள் யாரை உருவாக்கினீர்கள்? ஸ்டாலின் அவர்களே, ஒரு நடிகரை உருவாக்கி பார்த்தீர்கள். ஆனால் விஜய் போல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம் அவர் பின்னால் வரவில்லை. பிறகு நீங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் துறைக்கு இழுத்து கொண்டு வந்து நீங்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான ஒரு சீட்டை கொடுத்து இந்த தொகுதியிலே போட்டியிட வைத்து அந்த தொகுதியில் அவர் வந்து வெற்றி பெற மக்கள் ஓட்டு போட்டு, நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைக்கோடி தொண்டனாக இருக்கிற எவனையாவது கருதினீர்களா? ஒரு எம்எல்ஏ ஆக்கி காட்டுவோம் ஒரு ஏழையை, அவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்போம் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் கருதியதுண்டா? வாழையடி வாழையாக நீங்கள் வம்சாவளியாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் உதயநிதியை நீங்கள் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்களே ஒழிய உழைப்பிற்கு கிடைத்த பரிசு அல்ல. என்ன உழைச்சிட்டார் உதயநிதி சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக? அவரை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறார் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்? ஸ்டாலின் அவருக்கு சொல்ல வேண்டியதானே, வாப்பா திராவிட இயக்கம் 1949, அதற்கு முன்னாடி நீதி கட்சி, அதற்கு முன்னாடி வந்து திராவிடர் கழகம், நீதி கட்சி, சஸ்டிஸ் கட்சின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நீ ஒரு 30 வருஷம் இந்த மக்களுக்காக உள்ள எளிய மக்களிடத்திலே போ. எர்னஸ்டோ சேகுவேரா படிப்பு முடித்தவுடன் மருத்துவ பெட்டியை தூக்கி கொண்டு ஹவானா தீவுகளில் போய் மருத்துவ பணி செய்த மாபெரும் புரட்சியாளன், எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தவன், அவன் இந்த மண்ணிலே பேசப்படுகிறான். அதை போல உதயநிதி வந்தவரா? எங்க சொல்லுங்களேன், அறிவுரை சொல்லுங்களேன் அவங்களுக்கு போய். ஏன் விஜயை பார்த்து நீங்கள் பேச வேண்டும்? என்ன இப்போ உங்களுக்கு என்ன பட்டுக்குச்சின்னு தான் நாங்கள், நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்கல்ல, அதிகாரத்தில் இருக்கிறீங்கல்ல, மக்களுக்கு நாங்கள் பயங்கரமா செஞ்சிட்டோம் சொல்றீங்கல்ல. என்ன இல்லாததையும் செய்திருக்கிறோம், இருப்பதையும் செய்திருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம்னு அப்படியே அடுக்குமொழியில பேசுறீங்கல்ல. தைரியம் இருந்தா, திராணி இருந்தா தனியா நின்று பாருங்க பார்ப்போம். ஏன் உங்களுக்கு கூட்டணி? நீங்க தான் மக்கள் செல்வாக்கை பெற்றவராச்சே. இந்த நாட்டை 5 முறை ஆள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறீர்களே, 4 முறை ஆண்டு முடிக்க போகிறீர்களே, இந்த மக்களுக்கு நீங்க தான் நல்லது செஞ்சிருக்கிறீங்களே, அப்புறம் இதுக்கு கூட்டணி உங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் எந்த கூட்டணியும் நம்பாமல் மக்கள் கூட்டணியை மட்டுமே நம்பி களத்திற்கு வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை பார்த்து இன்றைக்கு கதறுகிறது ஒரு கூட்டம் என்றால் பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அரசியல் புரட்சி தான். அவர் சென்னையிலிருந்து கிளம்பும் போது சொல்லுகிறார், நான் திண்டுக்கல் செல்லுகிறேன், கொடைக்கானல் போகிறேன், படப்பிடிப்பிற்காக போகிறேன், என்னுடைய வேலையை நான் செய்ய போகிறேன், அவரவர் வேலையை அவரவர்கள் தயவு செய்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு கிளம்புகிற போதே 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடுகிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய அரசியல். இந்த அரசியலை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற அரசியலை 4 நிமிடம் தான். திராவிட இயக்க தலைவர்களைப் போல 40 நிமிடம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் பேசுவதல்ல. எது தேவையோ அதை மட்டும் பேசுகிறார். அதுவே பெரிய அரசியல். அடுத்தும் சொல்லுகிறார், முன்னெடுக்கிற அரசியல் லஞ்சம் இருக்கக்கூடாது. ஏன் சகாயம் IAS போன்ற உயர் பதவியில் இருந்த உன்னத தலைவர்களாக தமிழ்நாட்டு வீதிகளில் உருத்தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் எண்ணம் படைத்தவர்களே தன் இயக்கத்திற்கு வர வேண்டும் என்று அறைகோல் விடுப்பதை மிகப்பெரிய ஆளுமை அரசியல். சகாயம் போன்றவர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில், அந்த அறிவுரையை ஏற்கக்கூடிய இடத்தில் தளபதி விஜய் இருக்கிறார். பொறுத்திருங்கள், 2026 என்பது இன்னும் ஓராண்டு காலம்.
அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் இப்பொழுது நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடிக்கிற அடி இடிக்கிற இடியாக இருக்கும். எத்தனை மக்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு உங்கள் கஜானாவை நிரப்பிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். சேரிகளுக்கு 200ம் ஆதிக்க குடிகளுக்கு 500ம் எடுக்கிற ஓட்டுக்கு பேரம் பேசுகிற இந்த ஒட்டுணி கட்சிகளை ஒழித்தாக வேண்டும். கடைக்கோடியில் இருக்கிற சேரி மக்களுக்கு 200 ரூபாய், ஆதிக்க சக்திகளுக்கு 500 ரூபாய். யார் பிரித்து கொடுப்பது? திராவிட இயக்கத்தில் சாதிய ஆதிக்கம் நிறைந்த பல பேர் கிராமங்களில் இருந்து கொண்டு மக்களை பிளவுபடுத்தி பார்த்து கொண்டு ஓட்டு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடைத்தெறிவதற்காக விஜய் வருகிறார், களமாடுவதற்கு விஜய் வருகிறார். காத்திருங்கள், 2026 அதிரடி திருப்பங்களை, அரசியல் மாற்றங்களை, அடித்தட்டு மக்களின் விடுதலையை வென்றெடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற தவிர்க்க முடியாத பேர் இயக்கம் இந்த மண்ணில் ஆட்சி ஆளுவதற்கான தகுதியான இடத்தை தலைவர் விஜய் அவர்கள் தொடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அவர்கள் நான் கேட்கிறேன், யாருக்கு அரசியல் முழுசா தெரியும்? நீங்க என்ன சொல்லுங்க. முழுசா அரசியல் தெரிஞ்சு அப்புறம் ஏன் வந்து சனாதன கும்பல்கள் உள்ளே புகுந்திருக்கிறது? எப்படி சனாதன கும்பல்கள் இந்த மண்ணை ஆள்வதற்கு துடிக்கிறது? உங்களுக்கு தான் முழு அரசியல் தெரியுமே, எங்க தடுத்து பாருங்க சனாதன கும்பல்களை. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சனாதனம் ஒளிந்திருக்கிறது, உங்கள் இயக்கத்துக்குள்ளேயே சனாதனம் வளர்ந்தோங்கி இருக்கிறது. அதை உடைப்பதற்கு துப்பற்றவர்கள் விஜயனுடைய அரசியல் வருகையை பற்றி கேவலமாக ஏளனம் பேசுகிறார்கள். ஏளனம் பேசுபவர்களுக்கு பதிலடி உண்டு. பார்த்திருங்கள், பொறுத்திருங்கள்.